இந்திய கிரிக்கெட் அணிக்கு மோர்னே மார்கல் பந்துவீச்சு பயிற்சியாளராக தேர்வாகியுள்ளார். இவருக்கு பொறுப்பு அளித்ததன் பின்னணி என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். T20 உலகக்கோப்பையுடன் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர்கள் குழுவின் பதவிக்காலம் நிறைவடைந்தது. அதன்படி தலைமை பயிற்சியாளராக இருந்த ராகுல் டிராவிட் விலகினார். இவரை அடுத்து இந்திய அணியின் முன்னாள் வீரரான கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளராக தேர்வு செய்யப்பட்டார். அதே நேரத்தில் பேட்டிங், பந்துவீச்சு மற்றும் ஃபீல்டிங் பயிற்சியாளர்கள் உடனடியாக தேர்வு செய்யப்படவில்லை. புதிதாக தேர்வு செய்வதா அல்லது பணிக்காலத்தை நீட்டிப்பு செய்வதா என்ற பேச்சுக்கள் BCCI வட்டாரங்களில் எழுந்தன. அப்போது புதிய பந்துவீச்சு பயிற்சியாளர்கள் பட்டியலில் இந்தியாவின் வினய்குமார் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் மோர்னே மார்கல் பெயர்கள் அடிபட்டன. வெளிநாட்டு வீரர்களை பயிற்சியாளராக நியமிக்க வேண்டாம் என்ற முடிவில் BCCI தலைமை இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் மோர்னே மார்கலை கௌதம் கம்பீர் தொடர்ந்து ஆதரித்து வந்ததாக கூறப்படுகிறது. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு 2 ஆண்டுகள் கௌதம் கம்பீர் பயிற்சியாளராக இருந்தபோது மோர்னே மார்கல் அந்த அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக இருந்துள்ளார். அப்போதிலிருந்து இருவரிடம் இருந்த பிணைப்பே மார்கல் தற்போது இந்திய பந்துவீச்சு பயிற்சியாளராக தேர்வாக காரணம் என்ற கருத்து பரவலாக உள்ளது. மிகவும் இக்கட்டான சூழலில் இந்திய அணிக்கு புதிய பந்துவீச்சு பயிற்சியாளராக தேர்வாகியுள்ள மோர்னே மார்கலின் பொறுப்பு அதிகமாக உள்ளது. எதிர்வரவுள்ள 2 முக்கிய டெஸ்ட் தொடர்களுக்கு அவர் தயாராக வேண்டியுள்ளது. அதிலும் ஆஸ்திரேலியா சென்று 5 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாட உள்ளது. ஆஸ்திரேலிய மண்ணில் வேகப்பந்து வீச்சுதான் அதிகம் எடுபடும் என்பதால் இவரது பொறுப்பு கூடுதலாக பார்க்கப்படுகிறது. தென்னாப்பிரிக்க அணிக்காக 86 டெஸ்ட், 117 ஒருநாள், 44 T20 போட்டிகளில் விளையாடி 544 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் மார்கல். லக்னோ அணி தவிர்த்து சர்வதேச அளவிலும் பாகிஸ்தான் அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளராக பணியாற்றிய மார்கல் நியூசிலாந்து மகளிர் அணி மற்றும் நமீபியா அணிக்கும் T20 உலகக்கோப்பை தொடர்களின் போது சிறப்பு பயிற்சியாளராக செயல்பட்டுள்ளார்.